ஜபத்திற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஜபம் உண்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஜபத்தை மிஞ்சின ஒரு சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்க்குற மேடையில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் ஒரு இந்து, இங்கே பக்கத்தில் இருக்க செல்லதுரை ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு இஸ்லாமியன். இங்கே தான் ஒத்துமையை காண்றோம், இங்கே தான் ஒத்துமையாக வாழ்கிறோம். அந்த ஒத்துமையாக இருந்துக்கணும், எந்த விதமான பங்கம் இல்லாமல் இருக்க காரணம் அண்ணன் முதல்வர் தளபதி அவர்கள் என்பது இருவேறு கருத்து கிடையாது. அவங்க உங்களை தலைவர் தேடிட்டு இருக்காங்க, சபையில் இல்லை, நீங்கள் கீழே வாங்க. என்ன எதுக்கு கூப்பிட்றோன்னு சொல்லி அவசர அவசரமாக கையை கழுவிட்டு பாதி சாப்பாட்டிலே ஓடுறேன். எங்கே போனீங்கண்ணே? சாப்பிட போனேன்னு. எங்க இட்டாலி கிளம்புங்கன்னு. எதுக்குங்க? என்ன போப் மரணம், உடனே கிளம்புங்க. ஏதோ ஜாதி மதத்தை பார்க்கல, நம்முடைய ரெஃபரண்டேட்டிவா அங்கே என்ன அனுப்பிச்சு வச்சார். பைபிளில் ஒரு மிகப்பெரிய உயிருள்ள வார்த்தை வரும். என்ன வார்த்தைனாக்கா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற இடம் தருகிறேன் என்று சொன்னது பைபிளில். எவ்வளவு பெரிய உயிருள்ள வார்த்தை. தொடர்ந்து 50வது ஆண்டை நோக்கி செல்லுகின்ற இந்த திருச்சபை, அமைச்சர் பேசிட்டோன்னு யாரும் பேசக்கூடாது, அதான் இது. ஆனாலும் மாண்பு முதல்வர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். உங்களுடைய பிரேயர், எல்லாருடைய பிரேயர்னாலையும் எல்லா நலமுற்று வந்து வீடில் வந்திருக்காங்க. எஸ்.எம். நாசரி அவர்களை வரவேற்று இந்த சால்வையை அணிவித்து அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். கைத்தட்டி விழுதானா? ஆமா, நம்ம சீடர். எஸ். செல்லதுரை அவர்கள் ஏறக்குறைய 44 ஆண்டு காலம் ஊழியம் செய்திருக்கார். அரை நூற்றாண்டு வந்து ஊழியம் பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இன்றைய தினம் நம்முடைய ஐயா செல்லதுரை அவர்கள் இந்த சபையை சீரோடும் சிறப்போடும் தொய்வின்றி எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள், எல்லல் முனிகள், ஏவுகணைகள், சிரிப்பு குழுக்கள், சீற்றக்கணைகள் இவையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த திருச்சபையை ஏறக்குறைய 44 ஆண்டுகாலம் நடத்துகிறார்னாக்கா, அவருக்கு அந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து பாராட்டுதலையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தாலும் அவர் இளமையாகவே இருக்கிறார். எங்களுக்கே அவர் மேலே காதல் வருது. மேகமலைக்கு நான் போயிருந்தேன் ஒரு வேலையா. அங்கே போய் நான் ஒரு ஒரு நம்ம இயக்க பாட்டு வேறு வேலையை அங்கே போயிருக்கிறப்போ, அங்கே தங்கியிருக்கிறப்போ இவர் வந்து நின்றுட்டாருன்ட்டு. அங்கே வந்து என்னடா ஃபாதர் இங்கே வந்திருக்காருன்னு பார்த்தா, அங்கே ஒரு சர்ச்சில் ஊழியம் பண்ண வந்திருக்காரு. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு. அங்கே உள்ளவங்க இவரை கூப்பிட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வரவேற்பு செல்லதுரையா அவர்களுக்கு. அங்கே மிகப்பெரிய போஸ்ட்லாம் பார்த்தேன், ஒட்டிருந்தது, பேனர்லாம் வச்சுருந்தது. நான் பார்த்தேன், பெருமையாக நம்ம வராரு போலுக்கு. நான் எனக்கு எந்த செல்லதுரைன்னு தெரில, கொஞ்சம் நேரம் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா இவரு கரெக்டாக வராரு. நான் வந்திருக்கேன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். அங்கே இது மாதிரி வந்திருக்காரு, நாசர் வந்திருக்காருன்னு. அங்கே வந்து கூட எங்களை பார்த்துட்டு சாப்பிடுங்கன்னு, சாப்பிட மறுத்துட்டு டீ குடிக்க மறுத்துட்டு அங்கே வந்து நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணவர் தான் மரியாதைக்குரிய நம்ம ஐயா செல்லதுரை அவர்கள். ஆக நாம் நல்லா இருக்கணும், நம் நாடு நல்லா இருக்கணும், நம்ம திராவிடனை நல்லா இருக்கணும், அனைவரும் நன்றாக இருக்கு என்பதற்காக முழு நேரமும் ஜெபத்தை தவிர வேறு ஒன்றும் அறியாதவர் நம்முடைய செல்லதுரை ஐயா அவர்கள். ஜபத்திற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஜபம் உண்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஜபத்தை மிஞ்சின ஒரு சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு. ஆக முழு நேரமும் ஜபத்தில் இருக்கான்றப்போ ஐயாவை பார்த்தாக்கா ஜபத்தினுடைய முழு உருவமாக தெரிகிறார் ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், எனது நேச நண்பர், அருமை நண்பர் வி.ஜி.ஆர் அவர்களே, எனக்கு இயக்கத்தின் மூத்த முன்னோடி, எங்களை போன்றவர்களாம் ஒரு கலைஞரை விளக்கமாக வழங்குகின்ற அண்ணன் திராவிட பக்தன் அவர்களே, அருமை தம்பி ஒன்றிய கழக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, பேராயர் திரு ஆண்டனி ராஜன் அவர்களே, திருமதி ஜோதி செல்லதுரை அவர்களே, கவுன்சிலர் செல்வகுமார் அவர்களே, வினோத் அவர்களே, சுரேஷ் அவர்களே, தம்பி நேதாஜி அவர்களே, தம்பி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய
பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதலில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவில் எங்களையும் அழைத்து இந்த விழாவை சிறப்பிக்க வைத்தமைக்கு, எங்களையும் சிறப்பித்தமைக்கு நான் மீண்டும் ஐயா செல்லதுரை அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்ற அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் சிறுபான்மை மக்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சேஃபான மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். அதே போன்று மறைந்து மறையாமல் நம்ம கலைஞர் இருந்த காலத்தில் எப்படி ஒரு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததோ அதே போல இன்றைய தினம் நம்முடைய உயிரின மேலான தளபதி அவர்கள், அரசியல் பேசுகிற நினைக்க வேண்டாம், ஏன்னா இதில் கூட பல பேர் பல விதமான கொள்கைக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கலாம், ஒரு சில இயக்கத்துக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அது இந்திய நாடு, இந்திய நாட்டில் உங்களுக்கு உரிமை உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்க ஒவ்வொரு கொள்கையை பின்பற்ற உரிமை உண்டு, ஜனநாயக நாடு, அது உங்களுடைய விருப்பு, அது வேற விஷயம் இல்லை. இருந்தாலும் யார் நமக்கு ஆட்சியில் இருக்கிறதால் பாதுகாப்பு என்பதை மட்டும் நினைத்து பாருங்கள். யார் நமக்கு ஆட்சியில் இருந்த பாதுகாப்பு? இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆற்றிய தொண்டு என்ன? நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு இங்கிருந்து ஜெருசலம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 35,000 ரூபாய் இன்னைக்கு கன்னியாஸ்திரிகளுக்கு ஜெருசலம் போகணும். ஜெருசலம் போகிறதுக்கு 35,000 ரூபா. சாதாரண மக்கள் நீங்கள் மனு பண்ணீங்கன்னா 60,000 உங்களுக்கு அரசு மானியமாக தருது. இது எந்த மாநிலத்தில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் செய்யலை, இங்கே மட்டும்தான் செய்கிறாங்க. இது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். காரணம் இப்போ அண்மையில் ஏற்பட்ட ஒரு போர் அங்கே நடக்கின்ற காரணத்தால் அது கொஞ்சம் தடை செய்யப்பட்டிருக்குது. இல்லைனாக்கா இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அதன் மூலம் 4000 சில பேர் நான் இந்த 4 வருஷத்தில் போயிருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் போயிருக்காங்க. இடையில போர் நடக்கிறதால இப்போ தற்சமயம் நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. ஆக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தொன்மையும் பழமையும் வாய்ந்த இருக்கின்ற அத்தனை சர்ச்சுகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கும் நிதி கொடுத்து அவர்கள் புதுப்பிக்கிறதுக்கு தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த இந்தந்த சர்ச் இருக்கும் அதுக்கெல்லாம் அதே மாதிரி இருக்கேன். நான் அரபுல இருந்து வந்தவனா, இஸ்லாமிய, நான் இஸ்லாமியன். இந்த செல்லத்துறை ஐயா பேர் பாருங்க, செல்லதுரை. அது ஜெருசலத்தின் நேமா, அது லத்தீன் நேமா, அது கிடையாது, நம்ம தமிழர் நேமு தான். நாசர்ன்றது யாரு? நம்ம மூஞ்சினா பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், நம்ம திராவிட மூஞ்சி, எல்லாரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும். நானும் மாறினவன் தான். ஆக ஒரு மதம் பிடிச்சி ஒரு மார்க்கம் பிடிச்சி நம்ம ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு போயிருக்கிற மாதிரி நம்ம இறக்குமதி செய்யப்பட்டவங்க, அரேபியிலேருந்து இறக்குமதியோ ஜெருசலத்திலிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்டவங்க. ஆனால் இங்கே தான் வேற்றுமையிலும் ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு இந்தியா என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் எதுனா தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்க்குற மேடையில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் ஒரு இந்து, இங்கே பக்கத்தில் இருக்க செல்லதுரை ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு இஸ்லாமியன். இங்கே தான் ஒத்துமையை காண்றோம், இங்கே தான் ஒத்துமையாக வாழ்கிறோம். அந்த ஒத்துமையாக இருந்துக்கணும், எந்த விதமான பங்கம் இல்லாமல் இருக்க காரணம் அண்ணன் முதல்வர் தளபதி அவர்கள் என்பது இருவேறு கருத்து கிடையாது. அவங்க அசம்பிளி நடக்கிறப்ப நான் 1 மணி 1:30 மணி இருக்கும், நான் சாப்பிட போயிட்டேன், என் ரூமுக்கு சாப்பிட, என் சேம்பருக்கு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ தலைவருடைய அலர் அடிச்சு மேலே வராரு. உடனே ஆனால் உங்களை தலைவர் தேடிட்டு இருக்காங்க, சபையில் இல்லை, நீங்கள் கீழே வாங்கன்றார். என்ன எதுக்கு கூப்பிட்றோன்னு சொல்லி அவசர அவசரமாக கையை கழுவிட்டு பாதி சாப்பாட்டிலே ஓடுறேன். எங்கே போனீங்கண்ணே? சாப்பிட போனேன்னு. என்ன வாடிக்கன் கிளம்புங்கண்ணே. வாடிக்கனுக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. வாடிக்கன் ஏங்க இட்டாலி கிளம்புங்கன்னு. எதுக்குங்க? என்ன போப் மரணம், உடனே கிளம்புங்கன்ட்டு. 140 கோடி மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய கத்தோலிக்க மதத்தினுடைய தலைவர் போப்பாரு காரணமாயிட்ட மரணம் அடைஞ்சிட்டாங்க, உடனே போங்கன்னு. அவர் இதை பார்க்கல, ஏதோ ஜாதி மதத்தை பார்க்கல, நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா அங்க என்ன அனுப்பிச்சு வச்சார். இன்னைக்கும் எம்எல்ஏவை அனுப்பிச்சு வச்சார். நாங்கள் நேராக போயிட்டு இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு வந்தோம். ஆக இந்தியாவில் யாரும் எந்த மாநிலத்திலும் யாரையும் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பல, அந்த அமைச்சர் யாரையுமே அனுப்பல. அவங்க போன முர்மூர் மட்டும் போனாங்க, ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி முர்மூர் மட்டும் போனாங்க. ஆனால் அங்கே அமுச்சு வச்சவங்க யாருனாக்கா நம்மளை தமிழ்நாட்டு தான், நம்மளை மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட் சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க, 127 பேர் என்னமோ தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம் எங்கேருந்து வரீங்க? ஃப்ரம் இந்தியாவில் எங்கேருந்து வரீங்க? தமிழ்நாடு சிஎம் தான் எங்களை அமுச்சு வச்சாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாழ்த்து சொன்னாங்க, எங்களையும் மதித்து எங்களை இவ்வளோ தூரம் அமுச்சு வச்சாரே அப்படின்னு சொல்லி. ஆக சிறுபான்மையின மக்கள் மீது அக்கறை கொண்டு, உங்களுக்கு கல்லறை தோட்டம் வேண்டுமா? கல்லறை தோட்டம் மாவட்டத்துக்கு ஒன்று உருவாக்க சொன்னது இல்லாமல் அந்தந்த ஒன்றிய நகர பேரூர்லையும் பார்த்தீங்கன்னா இடத்தை தேர்வு செய்யும் போது கல்லறை தோட்டங்களை சிறுபான்மையின மக்களுக்கு ஏற்படுத்தி செல்ல வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு. அதே ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு நிதி, அதே போன்ற ஊழியம் செய்யக்கூடிய மகளிர்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழுக்கு அவங்களுக்கு பணம். ஆக அவங்களையும் பொருளாதாரத்தை தன் சொந்த காலில் நிற்கணும். ஆக அந்த அளவு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, சீக்கிய மக்களுக்கெல்லாம், புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மிகப்பெரிய அரணாக இருந்து இன்றைய தினம் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு வேண்டும்.
இதில் சொல்லுவாங்க, பைபிளில் ஒரு மிகப்பெரிய உயிருள்ள வார்த்தை வரும். என்ன வார்த்தைனாக்கா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற இடம் தருகிறேன் என்று சொன்னது பைபிளில். எவ்வளவு பெரிய உயிருள்ள வார்த்தை! அந்த உயிருள்ள வார்த்தைக்கு ஏற்றவர் இன்றைய தினம் வருத்தப்பட்ட இந்த மக்கள், ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எந்த கோணத்தில் எப்படிப்பட்ட நேரத்தில் இன்னல்கள் இடுக்கன் வந்தாலும் அதற்கு அரண் காவலராக, எல்லை காவலனாக இருந்து காப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வருகால காலத்தில் அவருக்கு நம் பாதுகாப்பாக நாம் அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்து நம்முடைய பாதுகாப்பை நாமே காத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய ஐயா செல்லதுரை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அவர் இன்றைய தினம் இருக்கின்ற இந்த ஆலயம் எப்படி ஒரு நம்முடைய வேளாங்கண்ணி இருக்குதோ அதே மாதிரி ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசலிக்கா என்று சொல்லுவார்கள். சிறப்பு வாய்ந்தது என்பது பசலிக்கா என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பசலிக்கான்ற வார்த்தை என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட பசலிக்காவாக இந்த ஆலயம் விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்பெஷல் கிஃப்ட் பைபிள். கை தட்டுவோம். அன்புள்ள இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நாங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இந்த 47 ஆண்டுகள், 47வது ஆண்டு தொடர்ந்து 50வது ஆண்டை நோக்கி செல்லுகின்ற இந்த திருச்சபை மேலும் பல பேர் பயனடையக்கூடிய வகையில் இன்னும் பல ஜபங்கள் இங்கு நடந்து பல பேர் இங்கு பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஐயா செல்லதுரை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழாவில் நான் கடைசியாக பேசினேன். அமைச்சர் பேசிட்ட உடனே யாரும் பேசக்கூடாது, அதான் இது. ஆனாலும் இந்த விழாவில் என்னை பேச சொன்னாங்கன்னா இந்த விழாவில் நன்றி சொல்கிறதுக்காக நான் பேசுகிறேன். அதாவது நன்றி உரை. மாண்புமிகு அமைச்சர், அன்புக்குரிய நமது சிறுபான்மை வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே சிறப்பான வாழ்த்துறை வழங்கினாருங்க. அவருக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். அவரும் ஒரு 5 நாட்களாக அப்போலோ மருத்துவமனையிலே உங்களுடைய ப்ரேயர், எல்லாருடைய ப்ரேயர்னாலையும் எல்லா நலமுற்று வீடில் வந்திருக்காங்க. இப்போ தான் விசிட்டர்ஸை பார்க்குறாங்க. அந்த பார்க்கக்கூடிய வேலையில் அமைச்சர் நாங்கள்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அமைச்சர் வந்ததே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் அங்கே போக வேண்டிய வேலை இருந்தது. இருந்தாலும் இந்த அழைப்பை ஏற்று உங்களுடைய முகங்களை பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் வந்தார். அவருக்கு இந்த வேலையில் நன்றியை சொல்லி, எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி, மீண்டும் அமைச்சருக்கு ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.